Hello students, in chapter 6 application of vector algebra exercise 6.1 3, 4, 12 பார்க்கலாமாடா. வெக்டார் முறையில் அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் என நிறுவுக. Prove by vector method an angle in a semicircle is a right angle. சரிங்களா, ஒரு semicircle draw பண்ணிட்டேன். Let P be any point on the semicircle. O ங்கிறது center of the semicircle. ஏபிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த செமிசர்க்கிள். ஸோ அந்த ஏபி பிஓ பிபி எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. டு ப்ரூவ் தட் ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு 90. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கு நான் டாட் ப்ராடக்ட் பண்ணி நம்ம ஜீரோன்னு சொல்லலாம். அதாவது பிஏ வெக்டார் டாட் பிபி வெக்டார் ஈக்குவல் டு நான் ஜீரோ அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணலாம், பர்பண்டிகுலர்னு சொல்லிடலாம். இந்த ஓஏ ஓபி ஓபி அதெல்லாம் ரேடியை, ஏன்னா எல்லாமே சர்க்கிள்ங்கிறனால எல்லாமே ரேடியஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். சரியா? ஸோ பிஏ வெக்டார் அந்த ஒரு ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுவோம். அதாவது ஏபி இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுவோம். So PA vector is equal to PO vector plus OA vector. PO vector plus OA vector அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்தது PB vector equal to PB vector வேணும் இல்லையா. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் PO vector plus OB vector அப்படின்னு எழுதுகிறேன். சரியா? PO vector plus OB vector. இந்த பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் இருக்கு இல்லையா, அந்த ஓபியை நான் மைனஸ் ஓஏ அப்படின்னு போடலான்டா. ஏன்னா ஏஓ ஈக்குவல் டு பிஓ இல்லையா. ஸோ நான் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது சைன் சேஞ்ச் ஆகும்டாமா. ஓபிக்கு பதிலாக நான் ஓஏ அப்படின்னு போட்டேன்னா அதோட சைன் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். சரியா? ஏன்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதனால் மைனஸ் சைன் போட்டுருங்க. ஸோ மைனஸ் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார். ஸோ ஓபி வெக்டாருக்கு பதிலாக மைனஸ் ஓஏ வெக்டார் போடுறோம். இப்போ பிஏ வெக்டார் டாட் பிபி வெக்டார் பண்ண போகிறோம். இந்த டாட் ப்ராடக்டோட ரிசல்ட்டு நமக்கு ஜீரோன்னு கிடச்சிருச்சுன்னா நம்ம பர்பண்டிகுலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ பிஏ வெக்டாருங்கிறது என்னடா, பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார் டாட் பிஓ வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த கான்செப்டில் இருக்கு இல்லையா. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டா. அப்போ பிஓ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஓஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். இது ரேடியை தானே, எல்லாமே ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போ இதோட ரிசல்ட் வந்து ஜீரோ தானடா வரும். சரியா? ஸோ பிஓ வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு போட்டுரும். ஸோ பிஏ வெக்டார் டாட் பிபி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடச்சிருச்சா. ஸோ டாட் ப்ராடக்ட் இப்போ அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி ஈக்குவல் டு ஜீரோனா ஏ வெக்டார் பர்பண்டிகுலர் டு பி வெக்டார். அப்போ பிஏ வெக்டார் டாட் பிபி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோனா பிஏ வெக்டார் பர்பண்டிகுலர் டு பிபி வெக்டார். ஸோ ஆங்கிள் ஏபிபி ஈக்குவல் டு 90 டிகிரி ஆர் பை பை 2 அப்படின்னு போடலாண்டாமா அதை. சரிங்களா? தேர்ஃபோர் ஆங்கிள் இன் எ செமிசர்க்கிள் Therefore, angle in a semicircle is a right angle. அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். அரை வட்டத்தில் உள்ள கோணம் செங்கோணம் என ப்ரூவ் பண்ணியாச்சு நம்ம. ஓகேவா? அடுத்தது 4th கொஸ்டின் பார்க்கலாமாடா. Prove by vector method that the diagonals of a rhombus biject each other at right angles. சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்கள் செங்குத்தாக இரு சம கூறிடும் என வெக்டர் முறையில் நிறுவுக. லெட் ஏபிசிடி அப்படிங்கிறது ரோம்பஸ் சாய் சதுரம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு டயக்ராம் வரைஞ்சிட்டேன். let AB vector equal to A vector, let AD vector equal to B vector. The length of AB, BC, CD, DA வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ராம்பஸில் சாய் சதுரத்தில் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் modulus of A vector equal to modulus of B vector. ஸோ BC vector Bன்னு எடுத்துக்கிறோம். AB வெக்டாருக்கு பேரலாக இருக்க டிசியை வந்து நான் ஏ வெக்டார் எடுத்துக்கிறேன். ஸோ டயகனல்ஸ் இருக்கு இல்லையா,
அதை ஜாயின் பண்ணிடுறேன் ஏசி அண்ட் ஏடியை. ஓகேவா? ஸோ 2 ட்ரையாங்கிளை அதில் கன்சிடர் பண்ணுறோம். அதாவது டயகனல்ஸ் இந்த ஏபிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளில் வச்சுக்கிறோம். அதுலேருந்து ஏசி என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இன்னொன்று பிஏடி அப்படின்னு அந்த ட்ரையாங்கிளை வச்சுட்டு அதுக்கு ஒரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆர்பிசிடி அப்படிங்கிற ட்ரையாங்கிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏசி வெக்டாருங்கிறது ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார். ஏபிங்கிறது ஸ்மால் ஏ வெக்டார், பிசிங்கிறது ஸ்மால் பி வெக்டார். ஓகேவா? சரியா? அடுத்தது பிடி வெக்டார் அப்படின்னு எடுத்துப்போம். பிடி வெக்டாரை நம்ம பிஏ வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார்னு எழுதலாம். ஆர் பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? பிசி ப்ளஸ் சிடி அப்படின்னு எழுதலாம். ஆர் பிஏ ப்ளஸ் ஏடின்னு எழுதுகிறேன். நான் வந்து பிஏ ப்ளஸ் ஏடி அப்படின்னு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ பிடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிஏ வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார். இந்த பிஏன்னு இருக்குல்லடாமா, அதை நான் வந்து ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறேன். ஏபின்னு மாத்திரேன், அதனால் சைன் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ மைனஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார் அப்படின்னு போட்டுறேன். இப்போ அந்த ஏபி அப்படின்னா என்னடா, ஏ வெக்டாரா போட்டுடலாமா? ஏடிங்கிறது பி வெக்டார். அப்போ மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். இதை அப்படியே சும்மா ஜஸ்ட்டு அதை இதை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்னு, இது பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார். ஸோ ரெண்டுத்துக்கும் டாட் ப்ராடக்ட் பார்ப்போம். ஓகேவா? ஏசி வெக்டார் டாட் பிடி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார், பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இது ஏ டாட் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த கான்செப்டில் இருக்கனால பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் மாடு ஏ ஈக்குவல் டு மாடு பி. அப்போ இது வந்து 0 தான். அப்போ ஏசி வெக்டார் டாட் பிடி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஏசி வெக்டார் பர்பண்டிகுலர் டு பிடி வெக்டார். Therefore diagonals are at right angle. மூலை விட்டங்கள் செங்குத்து அப்படின்னு ஒரு பார்ட்டு மட்டும் தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு பார்ட் இருக்குது. பைஜெக்ட் ஈச் அதர் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? மூலை விட்டங்கள் செங்குத்தாக இரு சமக்கூறிடும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கா இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாமாடா? மூலை விட்டம் ஏசி வெக்டாரின் மையப்புள்ளியின் நிலை வெக்டார் பொசிஷன் வெக்டார் ஆஃப் த சென்டர் பாயிண்ட் இன் ஏ டயகனல் ஏசி வெக்டார் ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டார் ஆஃப் சென்டர் பாயிண்ட் இன் டயகனல் பிடி வெக்டார். மூலை விட்டம் பிடியின் மையப்புள்ளியின் நிலை வெக்டார். சென்டர் அப்படின்னா சென்ட்ராய்டுன்னு மையப்புள்ளி இருக்கு இல்லையா? ஏசியோட மிட் பாயிண்ட், அது வந்து ஏசிங்கிறது ஏபி ப்ளஸ் பிசி. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடுறோம், ஏன்னா மிட் பாயிண்ட்டுங்கிறனால மையப்புள்ளிங்கிறனால. ஸோ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பை 2 போகிறோம். அது மாதிரி பொசிஷன் வெக்டார் ஆஃப் சென்டர் பாயிண்ட் இன் டயகனல் பிடி அப்படின்னு பார்த்தா அதுக்கு வந்து பிஏ ப்ளஸ் ஏடியா. அப்போ ஏ ப்ளஸ் பி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இதுக்கும் அந்த மையப்புள்ளி சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கனால டிவைடட் பை 2 பண்ணுறோம். ஸோ அதுக்கும் வந்து ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பை 2 தான். ரெண்டுமே ஈக்குவல்னு கிடச்சிருச்சு இல்லையா? அதனால் இந்த டயகனல்ஸ் ஆஃப் எ ரோம்பஸ் பைஜெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள். சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் செங்குத்தாக இரு சமக்கூறிடும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். முறையே 5√2 10√2 எண்ணளவு கொண்ட 3i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார் மற்றும் 10i வெக்டார் ப்ளஸ் 6j வெக்டார் மைனஸ் 8k வெக்டார் என்ற திசையில் அமைந்த விசைகள் ஒரு துகளை 4i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார் என்ற புள்ளியிலிருந்து 6i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார் என்ற புள்ளிக்கு நகர்த்துகிறது எனில் அவ்விசைகள் செய்த வேலையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Forces of magnitudes 5√2 and 10√2 units acting in a directions 2i vector plus 4j vector plus 5k vector and 10i vector plus 6j vector minus 8k vector respectively act on a particle which is displaced from the point with the position vector 4i vector minus 3j vector minus 2k vector to the point with the position vector 6i vector plus j vector minus 3k vector
ஃபைண்ட் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 4i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார் என்ற புள்ளியிலிருந்து 6i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார் என்ற புள்ளிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இந்த என்ற புள்ளியிலிருந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறத ஓஏன்னு எடுத்துக்கணும். என்ற புள்ளிக்கு அப்படின்னு வரதா ஓபி அப்படின்னு எடுத்துக்கணும். ஃப்ரம் த பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா, 4i மைனஸ் 3j மைனஸ் 2k, அதான் ஓஏன்னு எடுத்துக்கணும். டு த பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டார்னு கொடுத்துருக்கா இல்லையா, 6i ப்ளஸ் j மைனஸ் 3k வெக்டார்னு, அதை ஓபின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஃப்ரம்ங்கிறது ஓஏ, டு த பாயிண்ட் அப்படிங்கிற ஃப்ரம் த பாயிண்ட் வந்து ஓஏ, டு த பாயிண்ட்டுங்கிறது ஓபி. என்ற புள்ளியிலிருந்து அப்படிங்கிறது ஓஏ வெக்டார், என்ற புள்ளிக்கு அப்படின்னு முடியுது இல்லையா, அதை வந்து ஓபி வெக்டார். ஓகேவா? ஸோ ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 4i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 6i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார். So displacement d vector is equal to ab vector equal to ob vector minus oa vector. So ob vectorங்கிறது என்னடா, 6i vector plus j vector minus 3k vector minus of oa. So minus of oa vectorங்கிறது 4i vector minus 3j vector minus 2k vector. So first one அப்படியே வச்சுக்கலாம். செகண்ட் ஒன்று த்ரோ அவுட்டு அப்படியே அந்த மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மைனஸ் 4i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். ஸோ 6i மைனஸ் 4i வந்து 2i வெக்டார், j வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் வந்து 4j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார் மைனஸ் k வெக்டார். ஸோ டி கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஓகேவா? இல்லை ஃபோர்ஸஸ்ன்னு கொடுத்துருக்கா, இன்னொன்று மேக்னிடியூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விசைகள் அப்புறம் எண்ணளவு அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா, ரெண்டு கொடுத்துருக்கா நமக்கு. அதனால் F1 F2ன்னு எடுத்துப்போம். அந்த எண்ணளவு மேக்னிடியூட் கொடுக்கலன்னா நம்ம அந்த F1 F2ன்னு எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மேக்னிடியூட்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கா, ஃபோர்ஸஸ்ன்னு ஃபோர்ஸஸ் ஆஃப் மேக்னிடியூட்ஸ் எண்ணளவுன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கா அந்த கொஷினில். அது 5√2 × 10√2 அப்படின்னு கொடுத்துருக்கனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5√2 ரெண்டு கொடுத்துருக்கனால ஒன்று ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறோம், இன்னொன்று பி வெக்டார்னு எடுத்துக்கிறோம். ஸோ 5√2 ஏ வெக்டார் 10√2 பி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ F1 is equal to 5√2 ஏ கேப், ஏ கேப்னு எடுத்துக்கணும்டாமா மேக்னிடியூடா எண்ணளவை. F2 is equal to 10√2 ஏ கேப் பி கேப். ஒன்று ஏன்னு எடுத்துக்கிறோம், இன்னொன்று பின்னு எடுத்துக்கிறோம். சரியா? இன்னொன்று இருந்ததுன்னு வச்சுங்களேன், இன்னொரு மேக்னிடியூடை என்ன கொடுத்துருந்தாங்கன்னா F3 is equal to அந்த நம்பரை போட்டு சி கேப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏ வெக்டார் is equal to 3i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார். பி வெக்டார் is equal to 10i வெக்டார் ப்ளஸ் 6j வெக்டார் மைனஸ் 8k வெக்டார். இது இந்த மேக்னிடியூட் கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் F1 F2 F3 இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது F1 வச்சுக்கலாண்டாமா. இது வந்து இந்த மேக்னிடியூட் என்னன்னு கொடுத்துருக்கனால நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். F1 is equal to 5√2 ஏ கேப், F2 is equal to 10√2 பி கேப். இன்னொன்று கொடுத்துருந்தானா F3 is equal to அப்படின்னு எழுதியிருக்கணும். ஸோ மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் என்னென்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16, 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25. ஸோ 15 கிடச்சிச்சு. ஸோ 25 2 போட்டேன். ஸோ 5√2 போட்டாச்சு. இதை 10 ஸ்கொயர் பண்ணால் 100, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, மைனஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் 64, ஆட் பண்ணால் 200. ஸோ 100 × 2, ஸோ 10√2 அப்படின்னு போட்டுட்டேன். சரிங்களா? இந்த ஏ கேப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். இது மாதிரி பி கேப்னா பி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். சி கேப்பாக இருந்ததுன்னா சி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார். ஓகேவா? ஸோ F is equal to F1 + F2. ஸோ F1ங்கிறது 5√2 ஏ கேப், F2ங்கிறது 10√2 பி கேப். சரியா? இப்போ நம்ம 5√2 போட்டுட்டு ஏ கேப்பு நம்ம என்ன ஏ கேப்னா ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டாரா. ஏ வெக்டார் எழுதி வச்சிட்டோம், ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரெண்டுத்தையும் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ 3i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார்
divided by 5 root 2 plus 10 root 2 into b cap இருக்கா அதுக்கு வந்து b vector by modulus of b vector. So b vector 10i plus 6j minus 8k அப்படின்னு கிட்டத்திற்கு அதோட மாடுலஸ் வந்து 10 ரூட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 10i வெக்டார் ப்ளஸ் 6j வெக்டார் மைனஸ் 8k வெக்டார் டிவைடட் பை 10 ரூட்டு. ஸோ இந்த 5 ரூட்டு கேன்சல் ஆகிடும், 10 ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம ரிமைனிங்கை ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ 3i வெக்டார் ப்ளஸ் 10i வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 13i வெக்டார், 4j வெக்டார் ப்ளஸ் 6j வெக்டார் வந்து 10j வெக்டார், 5k வெக்டார் மைனஸ் 8k வெக்டார் வந்து 3k மைனஸ் 3k வெக்டார். ஸோ எஃப் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்தாமா. ஸோ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் விசை செய்த வேலை. ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் விசை செய்த வேலை W is equal to F vector dot D vector. F vector dot D vector. ஸோ எஃப் வெக்டார்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், டி வெக்டார்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரெண்டுத்தையும் எழுதலாமா. ஸோ 13i வெக்டார் ப்ளஸ் 10j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார் டாட் டிங்கிறது இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். 2i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் மைனஸ் k வெக்டார், 2i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் மைனஸ் k வெக்டார். ஸோ ஐயோட மல்டிப்ளை பண்ணும், ஜேயோட மல்டிப்ளை பண்ணும், கேயோட மல்டிப்ளை பண்ணும். ஸோ 13 2s are 26, 10 4s are 40, மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 3. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 69 யூனிட்ஸ் அலகுகள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.